அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். முதல்ல மார்ச் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய மாதம், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26 வரை சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாருங்க, குரு பகவான் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதுன மனையில். அப்போ மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து துலாம் மனையும் தனுசையும் கும்பத்தை பார்த்து அந்த வீடுகளை புனிதப்படுத்த போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வரை. அதன் பிறகு மீனமனைக்கு செல்கிறார். அங்கு சனி பகவானோட கூட இணைவு. கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வீற்றிருக்க, சிம்மத்தில் கேது பகவான், இந்த மாத தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்க கடகத்தில். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடு நல்லா இருக்க போகுது, அதாவது எந்த மாதிரியான தன்மையில் நம்ம இருந்தால் நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உச்ச பலம் வலிமையாக உட்கார்ந்துருக்கு. ராசிநாதன் வலுப்பெற்றாலே அந்த மாதம் உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிநாதனோட யார் இணைகிறார் அப்படின்னா சனி பகவான் இணைகிறார். சனி பகவான் பொதுவாக இந்த துலாமுக்கு யோகத்தை தரக்கூடியவன், 4க்கும் 5க்குரியவன். அந்த சனி பகவானோட அந்த சுக்கிர பகவான் இணைந்து 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் என்றாலும் வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அப்போ இந்த காலகட்டம், இந்த மாதம் வேலை இல்லாத துலாம் ராசி என்பர்களுக்கு முதல் வேலையாக வேலை கொடுத்துரும். என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை, படிப்புக்குண்டான அமைப்பு, படிப்புக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எதிரி யார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது கூட இருந்துகிட்டே ஒரு சிலர் தொல்லைப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் இதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ தெரியும் யார் உங்களுக்கு கூட இருந்து தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், யார் உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களில் அதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார்கள், ஏன் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, எதனால் தடை ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரியான அந்த நெருக்கடிகளுக்கு காரணங்கள் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதற்கப்புறம் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. குரு என்கின்ற ஒரு சுபகிரகம், காலச்சக்கரத்திற்கு பாக்யாதிபதி குரு. அந்த குரு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக உருவாக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதம் பாருங்கள், சூரியன் செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போது லாபங்கள், சந்தோஷம், மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அந்த விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் உண்டு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்கள் காதுக்கு வந்து அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. முயற்சி வெற்றி அடையும். கடந்த காலத்தில் முயற்சி வெற்றி அடையலை, போன மாதம் இது எடுத்து அது நடக்கலை, அப்படியே பெண்டிங் நிற்குது. இந்த மாதம் அதை எடுத்து ஜெயிச்சிருவீங்க. அப்போது வெற்றி அடையக்கூடிய, முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு அமையும்.
ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இதுவரைக்கும் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி குரு, அந்த குரு வக்ரமாக இருந்தார். இந்த மார்ச் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம் என்னங்கிறது என்ன? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம், துணிச்சலை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறது. இப்போ 3ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது? டிராவல் உண்டு. சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் உண்டு. எப்படியாவது ஒரு டிராவலுங்கிறது கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். அதன் மூலம் நன்மை தான். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது எந்த ஒப்பந்தமாக இருக்கலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் போடலாம். அப்போது வீடு, வண்டி, வாகனம், ஸோ இதற்குண்டான ஒப்பந்தங்கள் போட்டு அதை வாங்குவதற்குண்டான அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலம், அது 4ஆம் அதிபதியோடு சேருவது கூடுதல் பலம். அப்போ கடன் மூலியமாக கடன் அப்ளை பண்ணி வீட்டையோ இடத்தையோ நிலத்தையோ வாகனத்தை வாங்கக்கூடிய அம்சம் யோகம் இந்த காலகட்டம் உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அப்போ வீடு வண்டி வாகனம் சார்ந்த அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோட பாக்யாதிபதியோட, அந்த சூரியன் லாபாதிபதியோட குருவின் தொடர்போடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நெடுநாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சது என்கின்ற அந்த பூரிப்பு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மார்ச் மாதம் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு. அம்மா தாய் உடைய ஹெல்த்தை பார்க்கணும். ஒன்று, ஹெல்த் ரீதியில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுக்கணும். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்க. 6ஆம் இடத்துல என்ன இருக்குங்க? ஹெல்த்தை, நோய் கொடுக்கக்கூடிய இடம். அப்போது ஹெல்த்தை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஹெல்த்தை கேர் எடுக்கக்கூடிய அம்சம். 4க்குரியவன் அம்மாவை குறிக்கக்கூடிய சனி அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போ அம்மாவுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய ஹெல்த்தையும் கேர் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உடற்பயிற்சி எடுப்பது, சரியான உணவு கட்டுப்பாடு பேணுவது, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அல்லது ஏற்கனவே ஹெல்த் பிரச்சனையாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல டாக்டர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. சுப காரியங்கள் நடக்குமா? திருமண வாய்ப்புகள் கைகூடுமா? 7க்குரியவன் 5ல் இருக்கார். காதல் உண்டு. காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்க்கிறார். அப்போது 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது சந்தோஷத்தை தரக்கூடிய, மனமகிழ்ச்சி தரக்கூடிய, இன்னார் இவர் அப்படின்னு பொருந்தி வரக்கூடிய ஒரு வரன் அமையக்கூடிய, இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் சந்தோஷத்தை, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, குழந்தை பிறந்து காது குத்துவது, அதாவது ஒரு சந்தோஷத்தை குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து சந்தோஷம் பூரிப்பு அடையக்கூடிய தன்மை 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, அல்லது உங்களுக்கு சுப காரியம் செய்யக்கூடிய, அல்லது உங்கள் உறவுகள், இரத்தபந்த உறவுகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அதை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சார், தொழில் ரீதியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா சார்? நான் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இது ஒரு உகந்த காலகட்டமா? கண்டிப்பாக மாறலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அது சிறு தூரமாக இருந்தாலும், தூரதேச பிரயாணமாக இருந்தாலும், தூரதேசத்தில் அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லதாக இருக்குது. அப்போ வேலை மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும், ஒரு சிலர் விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடச்சிரும்,
ஒரு சிலர் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்குறாருல, சிம்ம வீட்டை பார்க்குறாருல, சூரியன் தான் அரசுக்கு கார கிரகம். அப்போ அரசுக்கு கார கிரகமான சூரியன் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துது. அப்போ அரசு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு குரூப் ஒன்று எழுதணும், ஒரு ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும், ஒரு செட்டில் ஆகணும், ஒரு கௌரவமான ஒரு கௌரவத்தன்மை அடையணும், ஒரு மதிப்பு மரியாதை வேண்டும், ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்பு, ஒரு சமூக காரியங்களில் ஈடுபடுவது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி, பட்டம், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. சுக்கிரன் பாருங்க, இந்த நிறைய துலாம் ராசி என்பவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய, கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அப்போது கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒப்பந்தம் கிடைக்கலாம், கலைத்துறையில் என்ட்ரி ஆகலாம், அழகு சார்ந்த விஷயங்கள், டெக்ஸ்டைலில், ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள், ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சுக போகங்களை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைய போகுது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல நியூஸ், உங்கள் காதுக்கு ஒரு இனிமை தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு நல்லா இருக்குது. குருவின் பார்வையில் நல்லா இருக்குது. குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்குது. யோகக்காரகனோட சேர்ந்துருக்கு. 12ஆம் இடத்தை பார்க்குது. வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சிறப்பு. குலதெய்வத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தாலே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும், உங்கள் மனசு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்திகளும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லியமான பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக, அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில், எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயமாக உண்டு, மாற்று கருத்து என்பது இல்லை.